நம்ம எல்லோருமே ஒரு முறையாவது கவர்மெண்ட் பஸ்ல போயிருப்போம். அப்படி போகும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? என்னடா இவரு இவ்வளவு ஸ்லோவா 10 அடிக்கு ஒரு ஸ்டாப்ல நிறுத்தி போறாரே, பஸ் தான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுமே, அப்புறம் ஏன் இவர் இவ்வளவு ஸ்லோவா போறாருன்னு தோணும். அப்படி தோன்றதுக்கான காரணம் என்னன்னா, டிரைவர் பஸ்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணாம ஸ்லோவா போறது தான் நமக்கு கோவம். அதே தப்பா தான் நீங்களும் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, நாம நம்ம பிரெயினோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்றது இல்ல, வெறும் 10% தான் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம பிரெயினோட ஃபுல் கெப்பாசிட்டி என்னன்னு சயின்டிஸ்டும் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது இன்னும் முழுமையடையல. நம்ம பிரெயினுடைய பவர் அதிகரிச்சா 2 வருஷத்துல அடையிற நம்ம கோலை ஒரே வருஷத்துல அடையலாம். சோ இந்த வீடியோல எப்படி யோகா பண்றது மூலியமா நம்ம பிரெயினோட பவர் அதிகரிக்கலாம்னு பார்க்க போறோம். அதனால வீடியோவை முழுமையா கவனமா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் யோகா பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உங்க எல்லோருக்கும் ஜிம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்ல காலையில ஜாகிங் போகணும், உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா நம்மள பெரும்பாலானோர் அது பண்ணாததுக்கு காரணம் டைம் இல்லைங்கிறது தான். இப்ப இருக்க காலகட்டத்துல ஜிம் போகணும்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஜிம் ஃபீஸ், ட்ரைனர் ஃபீஸ், ஷூஸ், ஜிம் பேக், டயட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அதுவே நீங்க ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் செஞ்சு அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற பலன் வெறும் நீங்க 10 to 15 மினிட்ஸ் யோகா பண்றது மூலியமா கிடைக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, ஜிம்முக்கு போய் பணம் செலவு பண்ணி 1 மணி நேரம் டைம் பண்ணி கிடைக்கிறத உங்களுக்கு யோகா செய்யறது மூலியமா கிடைக்கும். அதுக்கு பணம் எல்லாம் செலவாகாது. உங்க வீட்டுல ஒரு அமைதியான காற்று வரக்கூடிய இடமா இருந்தா போதும். சோ இப்ப அந்த 5 யோகாசனத்தை செஞ்சு நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டியை எப்படி அதிகப்படுத்தலாம்னு பார்க்கலாம். முதலாவதா சர்வங்காசனம். நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நல்ல கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கும் சிரசாசன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எடுத்த உடனே எல்லாராலையும் கையை வச்சு தலையில நிக்க முடியாது இல்லையா? அதுக்கு பதிலாக தான் இந்த சர்வங்காசனம் உதவியா இருக்கும். சிரசாசனம் தரக்கூடிய எல்லா பலன்களையும் இதுவும் தரும். இந்த ஆசனம் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா படுத்து அதுக்கப்புறம் உங்க இடுப்பை பிடிச்சிக்கிட்டு உங்கள் லோயர் பாடியை மேல தூக்கி அப்படியே 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அது ஒரு செட். இந்த மாதிரி 3 செட் பண்ணணும். இப்படி பண்றது மூலமா உங்க பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், ஆக்சிஜன் நல்லா போய் சேரும். அதை நீங்க அப்படியே 45 செகண்ட்ஸ் 1 மினிட்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். எடுத்த உடனே 2 மினிட்ஸ் இருக்கணும்னு நினைக்காதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இரண்டாவதா விருக்ஷாசன். இந்த விருக்ஷாசனத்தை ட்ரீ போஸ்னு கூட சொல்லுவாங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா நின்னுக்கிட்டு உங்க இடதுகாலை தூக்கி வலதுகால் முட்டிக்கு மேல தொடையில வைக்கணும். இப்படி உங்களால எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நில்லுங்க. அதே மாதிரி உங்க வலதுகாலை தூக்கி இடதுகால் முட்டிக்கு மேல வைங்க. வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் நில்லுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் தான், ஆனா உங்க மனசை தளர விடாம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். கொஞ்ச நாட்கள் இந்த ஆசனத்தை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆசனத்தை கண்ணை மூடி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆசனம் பண்றது மூலமா உங்களுடைய ஃபோக்கஸ் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இத சர்வங்காசனம் செஞ்சு முடிச்ச உடனே செய்யுங்க. அப்பதான் சர்வங்காசனம் கிடைக்க வேண்டிய பலன் எல்லாம் கிடைக்கும். மூன்றாவதா சூப்பர் பிரெயின் யோகா, அதாவது தோப்பு கரணம். தோப்பு கரணம் போடுறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும். நீங்க அக்குபஞ்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடம்பு முழுவதும் அழுத்தம் கொடுக்கறதுனால நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பாகங்களும் சரியா இயங்கும். நீங்க சின்ன வயசுல இருந்தா 25ல இருந்து 30 தோப்பு கரணம் கூட போடலாம். அதுவே கொஞ்சம் ஏஜ் ஆகியிருந்தா ஒரு 10 தோப்பு கரணம் போடுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் விநாயகர் முன்னாடி காதை பிடிச்சு தோப்பு கரணம் போடுவாங்க. அதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்கு. நம்ம காதுக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துலலாம் அவங்களுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெய்லி 10 தோப்பு கரணம் போட்டாதான் அடுத்த கிளாஸுக்கே போவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தோப்பு கரணத்தோட முக்கியத்துவம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம இதை பயன்படுத்த வேண்டாமா? நான்காவதா பிரீத்திங் எக்ஸசைஸ். இந்த மூச்சு பயிற்சி பண்றதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். தெளிவான சிந்தனை ஆற்றலை பெறுவீங்க. இப்ப இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க இடது கை மூலியமா இடது நாசியை மூடி வலது நாசி மூலியமா மூச்சை உள்ள இழுங்க. அப்புறம் உங்க இடது கை மூலியமா வலது நாசியை மூடி இடது நாசு வழியா மூச்சை ரொம்ப மெதுவா வெளியே விடுங்க. இப்ப மூச்சை 5 செகண்ட்ஸ் உள்ள இழுக்கிறீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வெளியே விடணும். 9 செகண்ட்ஸுக்கு மூச்சை உள்ள இழுக்கிறீங்கன்னா 18 செகண்ட்ஸுக்கு மூச்சை வெளியே விடணும். இது பண்றதுனால என்ன பயன் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஏன் பல் விளக்குறோம்? நம்ம பல்ல கிளீன் பண்றதுக்கு. அப்பதான் மவுத் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏன் காலையில குளிக்கிறோம்? அப்பதான் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாம் போய் நம்ம பாடியும் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணும்.
அதே மாதிரி தான் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்கிறதும். இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது மூலியமா நம்ம பிரெயினில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நீங்கி நம்ம பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். நீங்கள் டெய்லியும் இது பண்ணுறது மூலியமா அந்த நாள் முழுவதுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. 5வதா சூரிய நமஸ்காரம். உலகத்தில் இருக்கிற டாப் கம்பெனிஸோட சிஇஓக்கள் 70% பேர் எல்லாம் டெய்லி காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. சூரிய நமஸ்காரம்ல 12 போஸ் இருக்கு. இந்த 12 போஸுமே 12 யோகாசனங்களா இருக்கு. இந்த 12 போஸையும் செஞ்சாதான் அது ஒரு செட். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 108 செட் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 3ஆவது பண்ணணும். இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு 108 செய்யறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்குது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலியமா நம்ம முகத்துல ஒரு தேஜஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலயமா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் அதிகரிச்சு நம்ம பிரெயினுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார மறக்காம செய்யுங்க. மேலே சொல்லியிருக்கிற சர்வங்காசனம், விருக்ஷாசனம், சூப்பர் பிரெயின் யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ், சூரிய நமஸ்காரம் எல்லாம் ஆர்டராகவும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்க. நாளே எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியலன்னா ஏதாவது 2 பண்ணுங்க. இப்படி பண்றது மூலியமா எப்பயும் இல்லாத அளவுக்கு உங்க பிரெயின் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணுவீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மேல சொல்லி இருக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி பாருங்க. எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இது போலவே இன்னுமே ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.